இஃப் யூ ரியலி ஃபீல் அன்லக்கி சம்டைம்ஸ், மேபி அது கஷ்டமான சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னும் போது, ஆர்எல்ஸ் உங்கள் லைஃப்பில் எல்லாமே உனக்கு எதிராக நடக்கும் போது, உனக்கு பிடிக்காத மாதிரி உங்கள் லைஃப் தோணும் போது, உங்களுக்கு எப்பவுமே தோணும் இல்லை, நான் வெரி அன்லக்கி பர்சன், எனக்கு எதுவுமே கிடைக்காது, நான் நினைச்சது நடக்காது, எனக்கு க்ளோஸ் ஆகிற எல்லாருமே தூரமாக போயிடுவாங்க, இந்த மாதிரிலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கிராட்டிடியூட்னா என்னென்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் அன்லக்கின்றதையே சொல்லிக்கிட்டு உங்களுக்குன்னு நிறைய விஷயங்கள் கடவுள் கொடுத்துருக்காருன்றதை நீங்கள் மறந்துட்டீங்க. அதை திரும்ப ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். தட் இஸ் கிராட்டிடியூட். ஒருவேளை நீங்கள் அன்லக்கின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் நான் அன்லக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன். Alright, so let's get into this video. This is Lailu and welcome to Lailu Talks. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் இன் டஃபஸ்ட் டைம்ஸ். ஸோ நீங்கள் சில பேரை பார்த்துருப்பீங்க, அவங்க எந்த அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும், கஷ்டமான சுச்சுவேஷன்ஸில் வந்து மாட்டிக்கிட்டாலும், அவங்க நினச்சது நடக்கலைனாலும் சரி, சில டைம் இது நார்மல் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிராட்டிடியூடோட முன்னாடி போயிடுவாங்க. அவங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கிராட்டிடியூட்னா என்னன்னா, இருக்கிற எல்லாத்துக்காகவும் தேங்க்ஃபுல்லாக இருக்குது. யூனோ வாட், நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருமே நிறைய பேர், மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் எதெல்லாம் இல்லையோ அதை நினச்சி கவலைப்படுறமே தவிர, இதெல்லாம் இருக்கோ அதை நினச்சி ஹாப்பி ஃபீல் பண்ணுறது இல்லை. ஸோ எதெல்லாம் நம்மளுக்கு கடவுள் பிளஸ் பண்ணியிருக்காங்களோ, நம்மக்கிட்ட எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறது தான் கிராட்டிடியூட். யூனோ இது எதுக்காக ஹெல்ப் ஆகும் தெரியுமா? டஃபஸ்ட் டைம்ஸில் உனக்கு எதுவும் கரெக்டாக நடக்காதப்போ, உனக்கு இது வரைக்கும் நடந்த நல்லது எல்லாமே நீ மறந்துடுவேன். அந்த டைமில் உனக்கு நடக்கலைன்ற ஒரு ப்ரெஷரும் மைண்டுக்குள்ளே போயிடும். அண்ட் உனக்கு ஆட்டோமேட்டிக்லி நீ சொல்ல ஆரம்பிச்சிடுவேன், நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காது, நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் எனக்கு கிடைக்காது, என் லைஃபே இப்படி தான், அப்படி இப்படின்னு நெகட்டிவாக உங்கள் லைஃப்பை ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இதனால உங்கள் லைஃப்லையே இல்லை, உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் மூடாகவே இருக்கும். அதனால நீங்கள் வந்து எப்படி இந்த டிப்ரெஷனாகவே இருக்கிறதுக்கு பதிலாக டஃப்பாக இருக்கிற டைமில் ஆகட்டும், இல்லை எதுவுமே உங்களுக்கு வேண்டிய மாதிரி நடக்காதப்போ ஆகட்டும், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கிராட்டிடியூடை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. கிராட்டிடியூடை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஏன் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு கேட்டுக்கோ. ஏன்னா கடவுள் உனக்கு எத்தனை விஷயம் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோவை நீ பார்த்துட்டு இருக்கனா, உங்கள் கையில் ஒரு மொபைல் ஃபோன் வேணும். உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது, எத்தனையோ பேர்கிட்ட மொபைல் ஃபோன் கூட இல்லை. அப்போது உனக்கு கொஞ்சம் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே கடவுள் பிளஸ் பண்ணியிருக்காரே, கம்மி ஒன்றும் வைக்கல. நிறைய பேருக்கு அப்பா அம்மா 2 பேரும் இருப்பாங்க, யாருமே இல்லாத அனாதையாக வாழ்வாங்க. உனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, உனக்குன்னு சொல்லிக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ரிலேட்டிவ்ஸாவது இருப்பாங்க. மேபி எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்க டாக்ஸிக் ரிலேட்டிவ்ஸ், எனக்கு யாரும் வேணாம், எனக்கு அப்பா பிடிக்கல, அம்மா பிடிக்கல, வீட்டில் சுச்சுவேஷன் சரியில்லை, மணி இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறோம். அது எல்லாமே இல்லாதவங்க கூட உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அடுத்த நிலையில் தானே இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள் லைஃப் அவங்கள விட பெட்டர் தானே. அப்போது நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையே எத்தனையோ பேருடைய ட்ரீம் லைஃப். யூனோ இன்னைக்கு நீ கனவு கண்டுட்டு இருக்கல, அது எல்லாமே சூன் நடக்கும். அதுக்கு நீ என்ன பண்ணணும், இப்போ உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதை நீ முதல்ல மதிக்கணும். உன் ஜாப், எனக்கு இந்த ஜாப் பிடிக்கலன்னு சொன்னால் அந்த ஜாப் எனக்கு சோறு போடுது, ரைட்? அந்த ஜாபில் நீ இருக்கிறதுனால என்னோட ஜாபை பற்றி நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குன்னா, வேறு யாரும் வந்து உனக்கு எல்லாமே பார்த்துக்க போகிறதில்ல. உன் ஜாபில் நீ கஷ்டப்படுற, நீ மேக் பண்ணுற. பிஸ்னஸ் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க, எனக்கு செட் ஆகலை, ரிட்டர்ன்ஸ் வரல, இது எல்லார்கிட்டையும் சொன்னேன்னா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியா வராது. அந்த ஐடியாவுக்கு கிரேட்ஃபுல்லாக இரு. கடவுள் உனக்கு எத்தனையோ கொடுத்துருக்காரு, அதை பற்றி அக்செப்ட் பண்ணுறியோ இல்லையோ, அட்லீஸ்ட் நீ தேங்க்ஃபுல்லாக இரு. உன்கிட்ட இருக்கிற எல்லாத்துக்குமே, உன்கிட்ட இருக்கிற வீடுக்கு, மொபைலுக்கு, சார்ஜருக்கு, லைஃப்க்கு, ஹெல்த்துக்கு, எஜுகேஷனுக்கு, உனக்கு அட்லீஸ்ட் புரியுது, இன்னொருத்தர் பேசுறது, உன்னால் பேச முடியுது, உன்னால் ஸ்மெல் பண்ண முடியுது, உன்னால் திங்க் பண்ண முடியுது. வாட் எவர், தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் விச் யூ கேன் வேல்யூ. உன்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நீ யோசிச்சு பாரு. இன்னும் நிறைய பேருக்கு கால் இல்லாமல், கை இல்லாமல், ஹெல்த் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் சுற்றின்னு இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒரு வாட்டி யோசிச்சுப்பாரு. உனக்கு இப்போ இருக்கக்கூடிய மணி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னு நீ நினச்சேன்னா, எத்தனையோ பேர் அந்த ஜஸ்ட் 10K 20K சம்பாதிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஏதோ ஒரு ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. எதுவுமே சம்பாதிக்காதவங்க ஜஸ்ட் 100 rupees 200 rupees சம்பாதிச்சு கூட நிம்மதியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு உனக்கு சொல்ல வேண்டியது ஒன்று தான், உன்கிட்ட எது இல்லையோ அதை பற்றி நீ யோசிச்சு கவலைப்படுறதை இன்னைக்கு நிறுத்திடு. கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் எதுவுமே மாறாது. ஆனால் அவங்ககிட்ட எதெல்லாம் இருக்கோ அதை பற்றி யோசிச்சு, அதை பற்றி நினச்சி பார்த்து, தேங்க் காட் எனக்கு அட்லீஸ்ட் இதாவது இருக்குன்னு நினச்சிக்கோ. ஐ ஹியர் திஸ் எக்ஸாம்பிள். ஒரு மாஸ்டர் கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1 person இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கடவுளை திட்டிட்டு இருந்தாராம்.
அந்த டைமில் இனி ஒருத்தர் வந்து தெரியாத ஒரு பர்சன் வந்து அவர்கிட்ட சொன்னாரா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு. அப்போ தான் இவருக்கு ரியலைஸ் ஆச்சா, அப்போது ஆக்சிடென்ட் ஆகிட்டு மைனர் ஆக்சிடென்ட்ஸ் உடைய அவங்க உயிர் தப்பிச்சது அது லக்கியா இல்லை அன்லக்கியா? ஆக்சிடென்ட் ஆனது வந்து அன்லக்கி தான். ஆனால் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமும் அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அது லக்கி தானே. அவருக்கு உயிரோட இருக்கோம் என்ற ஒரு பெரிய விஷயத்தை விட சின்ன சின்ன காயங்கள் பட்டுருச்சு வலிக்குது என்ற விஷயம் தான் அதிகமாக ஹர்ட் பண்ணுது. இங்கே வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லேயே நம்ம பார்த்தோன்னா அது நம்மளுக்கு இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தோன்னா அது என்னவா இருக்கும்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் தரும். சரி, உங்களுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 10,000 rupees கேரி பண்ணிட்டு போகிறீங்க. அந்த 10,000 rupeesல ஒரு 100 rupees நோட் காணும். அது ஒரு இடத்துல கீழே விழுந்துருச்சு. அது விழுந்த இடம் எங்கன்னா ஜஸ்ட் இந்த டிச் அந்த மாதிரி இடத்துல வந்து விழுந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த 10,000 rupees உங்கள் பேக்கில் இருக்குன்ற அந்த ஹாப்பினஸை விட அதில் ஏதோ ஒரே ஒரு நோட் கீழே விழுந்துடுச்சு என்ற கஷ்டமே உங்களுக்கு அதிகமாக யோசிச்சுக்கினே இருப்பீங்க. உங்கள் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த 9,990 rupees கூட நீங்கள் வேல்யூ பண்ண மாட்டீங்க. உங்கள் பேக்கில் இருந்து விழுந்த அந்த 110 rupees நோட்டை பற்றி யோசிச்சுக்கினே இருப்பீங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய சில விஷயங்களில் மெயின் பார்ட்டை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு சின்ன சின்ன பார்ட் பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். உன் லைஃப்பில் கூட வேணால் நீ கேட்டு பார்த்துக்கோ. உங்ககிட்டயே நீ கொஞ்ச நேரம் டைம் எடுத்து ஜஸ்ட் கோ டு த ஃப்ரெஷ் ஏர் அண்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப். உங்ககிட்ட இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணுறது நிறையவே இருக்குது. இல்லைன்னு சொல்லலை, நிறைய பேருக்கு எல்லாருக்குமே இருக்கும். எல்லாமே லைக் லேக்ஸ் க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் சம்பாதிக்கிறவங்க கூட எதனா ஒரு சின்ன இஷ்யூவால் பாதிக்கப்படுவாங்க. அவங்களும் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் டிஃபிகல்ட் டைம்ஸ் இருக்கும். அவங்க என்கிட்ட மணி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நான் ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைப்பீங்களா? இல்லை, எனக்கு மனசாந்தியே இல்லையே அப்படின்னு கூட ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்க. ரியலி நான் இதை பார்த்துருக்கேன் அண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் எனக்கு கம்ப்ளீட்டாக புரிய வந்தது என்னன்னா, இந்த உலகத்தில் கம்ப்ளீட் ஹாப்பியஸ்ட் பர்சன் யாருமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை தான். அதுக்குன்னு சொல்லிட்டு கிராட்டிடியூடுன்றதை ஃபீல் பண்ணிட்டு யாரெல்லாம் முன்னாடி போகிறாங்களோ இருக்கிறதுக்கெல்லாம் தேங்க்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இல்லாததெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் கெயின் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களை தூக்கி போட்டுட்டு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க தான் ஹாப்பியாக இருக்க முடியுது. ஸோ உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். எப்போல்லாம் நீங்கள் கிராட்டிடியூட் காட்ட ஆரம்பிப்பீங்களோ, கடவுளே தேங்க்யூ ஸோ மச், இன்றைக்கி நான் உயிரோடு தான் இருக்கேன், எனக்கு அம்மா அப்பா எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, மொபைல் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, நான் எங்கேருந்து வேணால் எஜுகேஷன் ஆக்சஸ் பண்ணலாம், எங்கேருந்து வேணால் வீடியோ பண்ணலாம், எங்கேருந்து வேணால் இன்னொருத்தரை இன்ஸ்பயர் பண்ணலாம், எங்கேருந்து வேணால் இன்னொருத்தர்கிட்ட கால் பேசலாம், லாட் ஆஃப் திங்ஸ் தேங்க்ஸ் டு எவ்ரிதிங் இன் மை லைஃப்னு சொல்லிட்டு ஒரு நாள் உங்ககிட்ட நீ சொல்லிப்பாரு. உனக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி அண்ட் வைப் எப்போவுமே டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். அண்ட் தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அண்ட் காலையில் எழுந்திரிச்ச உடனே நீ கிரேட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில 5 things அது ஜஸ்ட் உங்ககிட்ட நீ சொல்லிக்கோ. அது உன் லைஃபாக கூட இருக்கலாம். இன்றைக்கி நம்ம உயிரோட இருக்கிறனால பெரிய விஷயம், நிறைய பேர் இன்றைக்கி நைட்டே இறந்து போயிருப்பாங்க. ஸோ தட்ஸ் வாட் ஃபைனலி வி கேம் டு எண்ட். ஆனால் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பின ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்துக்குமே. அண்ட் எதெல்லாம் உனக்கு டிஃப்ரெண்ட்டாக நடக்குதோ அதையும் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள். எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா ரொம்ப நல்ல விஷயம் எதுவும் நடக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச். நான் நிறையா ஃபெயிலியர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைச்சிச்சு. இப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவோட போங்க, கண்டிப்பாக உங்களோட லைஃப் முன்னாடி போகும். அண்ட் அந்த டைமில் உங்களால் அது அவ்வளோ அசால்ட்டாக சொல்ல முடியாது. லைக் கஷ்டமான சுச்சுவேஷனில் தேங்க் காட் இது நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ட்ரை பண்ணு. பரவாயில்ல, தேங்க் காட் இதெல்லாம் நடந்திருக்கலாம், இதை விட வேர்ஸ்ட்டாக நடந்திருக்கலாம், எப்படியோ இதோட நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோ. ஓகே, ஸோ அந்த 100 ரூபாய் நோட்டு போச்சு என்ற கவலையை விட 10,000மே யாரானா திருடிட்டு போயிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் 100 rupees தான் போச்சு, 10 rupees தான் போச்சு, சரி போன போட்ட விட இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருந்திருப்போம். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் உனக்கு இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதனா சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு போய் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், எதனா மோட்டிவேஷன் ரிலேட்டட் ஆர் எந்த டாபிக் பற்றிலாம் வீடியோஸ் இன்னும் போடணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு டே பை டே வந்துட்டே இருக்கும். எவ்ரிடே ஒவ்வொரு வீடியோவோட இன்னொரு வாட்டி உங்களை சந்திப்பேன். See you soon in the next video. Take care. Bye.